1/8/1995 இரவு 8 மணி 38 நிமிஷம். இரவு 8 மணி 38 நிமிஷம். 8 மணி 38 நிமிஷம். 8 மணி 38 நிமிஷம். ஓகே. சென்னை. ராகு திசையில் சந்திரனுடைய புத்தி நடந்துட்டுருக்கு. உங்களுடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க. நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம். லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. சரி, 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் முதல்ல பகை அடைஞ்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் குருவின் பார்வையில் இருக்குது சார். உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை இருக்குது சார், கவலைப்படாதீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க, 3 வருடங்கள் ஆச்சு, குழந்தை பாக்கியம் எப்போதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 5ஆம் அதிபதி முதல்ல பகை அடைஞ்சிருக்கு சார். ஆனால் செவ்வாய் சனியோடைய அமைப்பில் அவர் வந்து கெட்டெல்லாம் போகலை, பகை அடைஞ்சிருக்கு, அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அந்த அமைப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் தாமதமாகும். அந்த இடத்தையும் ஒரு பாவகிரகங்கள் வந்து பார்க்கல. சந்திரனுக்கு 5ஆம் இடத்தையும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பாவகிரகத்தினுடைய தொடர்பும் இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்கும். ராகு திசையில் சந்திரனுடைய புத்தி நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ராகு மகாதேசில் சந்திரனுடைய புத்தி நடந்துட்டுருக்கு. சந்திரனுக்கு அப்புறம் வரக்கூடிய புத்தி வந்து நம்மளுடைய செவ்வாயுடைய புத்தி. சந்திரனுக்கு அப்புறம் வரக்கூடிய புத்தி வந்து செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 8ஆவது இடத்துல தான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துக்கு தெரியும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓகே. செவ்வாய் புத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சார். நீங்கள் மருத்துவ செலவு செய்யணும். நிச்சயமாக நீங்கள் மருத்துவமனை போய் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சார் உங்களுக்கு வந்து குழந்தை இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். 31 வயசு தான் சார் ஆகுது. அப்படி ஒரு பெரிய வயசெல்லாம் கிடையாது. நீங்கள் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுங்க. குழந்தையால் ஒரு பிரச்சனையை